Welcome to Shakti Infotech Diploma in Computer Application lesson number 26. இந்த லெசன்ல MS Word குள்ள இருக்கிற எடிட்டிங் குரூப் குள்ள இருக்கிற டூல்ஸ் பத்தி பாப்போம். ஓகே. இங்க இருக்கிற இந்த டூலோட பேரு தான் எடிட்டிங் குரூப். ஓகேங்களா? முதல்ல எடிட்டிங் நாம என்ன சொல்லுவோம்? உள்ளுக்குள்ள இருக்கிற சில விஷயங்களை மாடிஃபை பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறது, ஆல்டர் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் வந்து எடிட்டிங். இதில் வந்து ஒரு 3 டூல் இருக்குது. ஃபைண்ட் அப்படின்றது ஒன்று. ஃபைண்ட் அப்படின்னா தேடு அப்படின்னு அர்த்தம். ரீப்ளேஸ் அப்படின்னா மாத்திரு அப்படின்றது அர்த்தம். செலக்ட் அப்படின்னா செலக்ட் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது. இதையும் சேர்த்து நாம் பார்ப்போம். ரைட். இந்த 3 டூலுமே ரொம்ப பவர்ஃபுல்லான டூல். அது எப்படி வேலை செய்யுதுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா ஒரு சின்ன ஸ்டோரியை வச்சு புரிஞ்சுக்கலாம். ஓகே. இது என்னன்னா ஒரு ஸ்டோரி. ஓகேங்களா? இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஆல்ரெடி சின்ன வயசுலேயே தெரிஞ்சிருக்கும். ஒரு சிங்கம் காட்டில் பிரியாணி சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கின்னு இருந்துச்சான். அந்த சமயங்களில் ஒரு எலி அது மேலே போய் விளையாடிட்டு இருந்துச்சான். அப்போ வந்து தூக்கம் கலைஞ்ச சிங்கம் என் மேலே ஏன் ஓடி வரேன்னு சொல்லிட்டு பிடிச்சி அதை சாகடிக்க பார்க்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? ஃபுல்லாக சொல்ல வேண்டாம், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் நான். ரைட். இந்த ஸ்டோரி தான் அது. இந்த ஸ்டோரியில் நான் என்ன யோசிக்கிறேன்னா, எனக்கு சிங்கம் வேண்டாம். அப்போது ஒரு புலி, டைகர் என்ன பண்ணுது? பிரியாணி சாப்பிட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் ஒரு பூனை ஓடி போய் விளையாடுதுன்னு மாற்றணும். அப்போது சிங்கம் எலின்ற அந்த ஸ்டோரியில் நான் என்ன நினைக்கிறேன், புலி ஒரு பூனை கேட்டுன்றதை நான் மாற்றி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த ஸ்டோரி ஃபுல்லாக படிக்கணும். படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணணும்? எங்கெல்லாம் லயன் இருக்கோ அங்கே எல்லாமே டைகர்னு மாற்றணும். எங்கெல்லாம் கேட்டுன்னு இருக்கோ அங்கே எல்லாம் என்ன பண்ணணும்? எங்கெல்லாம் ரேட்டுன்னு இருக்கோ அங்கே எல்லாமே கேட்டுன்னு மாற்றணும். இது சின்ன ஒரு பேராகிராஃபாக இருந்தால் ஈஸியாக முடிச்சிடலாம். இதுவே ஒரு 100 பேஜ் இருக்குது, 200 பேஜ் இருக்குன்னா யோசிச்சு பாருங்கள், ரொம்ப கஷ்டம். ஆனால் MS வேர்டுன்ற சாஃப்ட்வேர்க்குள்ளே இருக்கிற இந்த டூலை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ரொம்ப ஈஸியாக அந்த வேலையை செஞ்சிட முடியும். அது எப்படி செய்கிறன்றது பார்க்கலாம். அப்போது எடிட்டிங்ன்ற டூலுக்குள்ளே இருக்கிற ஃபைண்டு, ரீப்ளேஸ், இது ரெண்டுத்தோட வேலை என்னென்னா, ஃபைண்டுனா தேடு அப்படின்னு அர்த்தம், ரீப்ளேஸ்னா மாத்திரு அப்படின்னு அர்த்தம். ரைட். இப்போ நான் MS வேர்டு கிட்ட சொல்ல போகிறேன் என்னன்னு, இந்த டாக்குமெண்ட்குள்ளே இருக்கிற எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த வேர்டை மட்டும் தேடி கொடு அப்படின்னா ஃபைண்டு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் இந்த மாதிரி வரும். அப்படி இல்லைனாலுமே கூட இங்கே இருக்கிற இந்த ரீப்ளேஸ் ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேனல் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற டூல் ஃபைண்ட். ஃபைண்ட் வாட் அப்படின்னா நீங்கள் எதை தேட போகிறீங்கன்னா என்ன பண்ணுறேன்னா LION லைன் அப்படின்றத கொடுத்துட்டு ரீடிங் ஹைலைட் ஆல்னு கொடுக்குறேன். அப்போது இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே எதெல்லாம் லைன்னு பேருக்கு இருக்கோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணு, ஹைலைட் பண்ணி காமி அப்படின்னு காமிச்சேன்னா டோட்டலாக எவ்வளோ இருக்குது? வேர்டு ஹைலைட்டட் 12 ஐட்டம்ஸ். ஓகேங்களா? அப்போது கண்டுபிடிச்சிடுச்சு. இப்போ நானே ஒவ்வொன்றா போயிட்டு டைகர்னு மாற்றணுன்ற கட்டாயம் கிடையாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், கண்டுபிடிச்சிட்டப்பா, ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணி கொடு. என்னன்னு? டைகர், TIGER, டைகர் அப்படின்னு ஃபைண்ட் ரீப்ளேஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இப்போ இது ரீப்ளேஸ்ன்றதை ஒவ்வொன்றா கிளிக் பண்ணிங்கன்னா கவனிங்க, ஒவ்வொன்றா என்ன ஆகும்? டைகர்னு மாற்றும். ரீப்ளேஸ் ஆல்னு கொடுத்தீங்கன்னா அட் அ டைமில் இந்த டாக்குமெண்ட்குள்ளே இருக்கிற லைன்ற எல்லா வேர்டுமே டைகர் அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? இதுதாங்க பேசிக். ஃபைண்டுனா தேடு, ரீப்ளேஸ் அப்படின்னா மாற்றிடு அப்படின்னு அர்த்தம். ஓகே. இப்போது இது சின்ன ஒரு பேஜ்ன்றதால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வேலையை நானே கூட பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை செலக்ட் ஆல் கொடுக்குறேன். Ctrl A கொடுத்தேன்னா செலக்ட் ஆகும். இங்கே கவனிங்க, செலக்ட் ஆல். அப்போது எனக்கு இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ மொத்தத்தையுமா செலெக்ஷன் பண்ணு அப்படின்னு நாம் என்ன பண்ண வேண்டியிருக்கோம்? டாப்புக்கு போவோம், இங்கேருந்து கிளிக் பண்ணி அப்படியே இப்படி ட்ராக் பண்ணும். ஒரு பேஜ்ன்றதால ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சு, செலெக்ஷன் பண்ண முடிஞ்சுது. இதே ஒரு 50 பேஜ் 100 பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோமே, என்ன பண்ணும்? கிளிக் பண்ணி சர்ன்னு இழுத்துட்டு வரணும். அந்த அவசியம் கிடையாது. இந்த செலக்ட்குள்ளே போயிட்டு செலக்ட் ஆல் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே 50 பேஜ் இருந்தாலும் சரி, 500 பேஜ் இருந்தாலும் சரி, செலக்ட் ஆல்னு கொடுத்தா மொத்தமாக என்ன ஆகும்? செலெக்ஷன் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். Ctrl V. கீழே கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு நம்பர் ஆஃப் பேஜஸ் எத்தனை இருக்குன்றது காமிக்கும்.
நான் அப்படியே கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணுறேன். டோட்டல் பேஜஸ் பாருங்கள் 71 பேஜஸ் இருக்குது. இப்போ இந்த 71 பேஜஸ்லையுமே டைகர்ன்றது கரெக்டாக இருக்கும். பட் மவுஸ்ன்றது என்ன ஆகும், மாற்றணும் இல்லைங்களா? இப்போ நான் ட்ரை பண்ணுறேன். திரும்பவும் அதே ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். இப்போ நான் தேட போகிறது என்ன அப்படின்னா மவுஸ். மவுஸ் அப்படின்ற வார்த்தையை தேடுன்னு சொல்லு. ரீடிங் ஹைலைட் ஆல் கொடுக்குறேன். எவ்வளோ இருக்குது டோட்டலாக? 560 ஐட்டம்ஸ். இப்போ நான் இது என்ன சொல்கிறேன், ரீப்ளேஸ் பண்ணு என்னென்னு, மவுஸ்ன்றதை கேட்டுன்னு மாற்று கொடுத்துட்டு ரீப்ளேஸ் ஆல் கொடுக்குறேன். கவனிங்க. ஸோ ஆல் டன், வி மேட் 560 ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ அந்த ஒரே கிளிக் தான் என்னாச்சு, 560 வேர்ட்ஸுமே ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிடுச்சு. இது வெறும் 560ன்னு கிடையாது, 5600 இருந்தாலும் இந்த ஸ்பீடில் அது மாற்றிடும். ஈவன் 5 லட்சமாக இருந்தாலும் சரி, 10 லட்சமாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் செகண்டில் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அது மாறிடும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஃபைண்டு ரீப்ளேஸோட அந்த கெப்பாசிட்டி என்னன்றது. இன்னும் கூட சில இடங்களில் யூஸ் ஆகும். எப்படின்னா சில ரிசல்ட்லாம் வரும், கவர்மெண்ட் ரிசல்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் மாதிரி இருக்கும். அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து ஏறக்குறைய ஒரு 300 பேஜ் 400 பேஜ் இருக்கும். ஒரு 10 நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் எங்கே இருக்குதுன்னு என்ன பண்ண முடியாது, ஒவ்வொரு பேஜாக கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னா ஏதோ ஒரு பேஜில் இந்த இடத்துல 1 2 3 4 5 அப்படின்ற நம்பர் கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து என்னோடய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு வச்சுக்கோமே. இந்த பேஜ் வந்து ரிசல்ட் அப்படின்ற மாதிரி போட்டு லிஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஃபுல்லாக ஒரே நம்பர்ஸாக இருக்குது. எனக்கு வேணுன்ற நம்பர் இதில் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது யோசிச்சு பாருங்கள். வெறும் 69 பேஜ் தான். ஆனால் என்ன பண்ண முடியாது, நம்பர்ஸ் தேடுறது கஷ்டம். இந்த மாதிரியான ஒரு டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி கண்டுபிடிக்கிறது. ஃபைண்டு நான் கசரை மேலே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது ஃபைண்டுக்குள்ளே போயிட்டு நான் என்ன தேட போகிறேன், 1 2 3 4 5 கொடுத்துட்டு ரீடிங் ஹைலைட் பண்ணி காமிப்பான்னு கொடுக்குறேன். என்னாச்சு, உடனே ஹைலைட் ஆகிடுச்சு பாருங்கள். ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தனா உடனே என்ன ஆகும், அது இங்கே இருக்குது. அப்போ நம்ம பக்கத்தில் என்ன பண்ணலாம், ரிசல்ட் பாஸாக ஃபெயிலாக மார்க்ஸ் என்னன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, தெரிஞ்சுக்குங்க. அப்போ ஃபைண்டுனா என்ன, ரீப்ளேஸ்னா என்னன்றது புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அது சம்மந்தப்பட்ட தேவை உங்களுக்கு வரும்போது அந்த இடத்துல நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிடிஎஃப் ஃபைலில் ஃபைண்டுன்ற ஒரு டூல் இருக்கும். அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த தேவையான நம்பர்ஸையோ இல்லை தேவையான நேமையை கூட நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ரைட். செலக்ட் ஆல் அப்படின்னா மொத்தமாக செலக்ட் பண்ணு அப்படின்றது அர்த்தம். இது வந்து செலக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்டை செலெக்ஷன் பண்ணு அப்படின்றதுக்காக. ஏன்னா ஒரு பிக்சர் இருந்தால் தான் இதை உங்களுக்கு சொல்ல முடியும். இப்போதைக்கு இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன் பிக்சர். இதை செலெக்ஷன் பண்ணிவிட்டு சைஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிக்சரை என்ன பண்ணுறேன்னா, நிறைய டூல்ஸ் இருக்கும். சில டூல்ஸ் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் விராப்ன்றது பிஹைண்ட் டெக்ஸ்ட்ன்றதை கொடுத்துட்றேன். என்ன ஆகும் அப்படின்னா இது பின்னாடி போயிடும். இப்போ நான் என்ன பண்ண முடியாதுன்னா இந்த பிக்சரை செலெக்ஷன் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி அந்த பிக்சர் போயிடுச்சுன்னா அந்த பிக்சரை என்ன பண்ண முடியாது, செலெக்ஷன் பண்ணால் தான் டெலீட் பண்ணுறதோ இல்லை மூவ் பண்ணுறதோ பண்ண முடியும். இந்த மாதிரியான சமயங்களில் என்ன பண்ணலாம் அப்படின்னா செலக்ட் ஆப்ஜெக்ட். இது என்ன பண்ணும், ஸ்பெசிஃபிக்காக அந்த ஆப்ஜெக்டை செலெக்ஷன் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் செலக்ட் ஆல் வித் சிமிலர் ஃபார்மேட்டிங். இது எப்படின்றத பார்ப்போம். கவனிங்க, இந்த இடத்துல ஸ்டோரின்னு இருக்கு இல்லைங்களா, இங்கே ஸ்டோரின்னு இருக்கு. எனக்கு இந்த ஸ்டோரின்ற இந்த வேர்டு எப்படி இருக்கோ பார்க்கறதுக்கு அதே மாதிரி மற்ற எல்லாமே மாற்றணும்னு நினைக்கிறேன் நான். அப்போது இது ஹெட்டிங்னு வச்சுக்குமே. இது ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3 நிறைய ஹெட்டிங் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்கை மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா அண்டர்லைன் கொடுக்குறேன். சைஸ் வந்து 20 வைக்கிறேன். கலரு இந்த கலர் வைக்கிறேன்னு வச்சுக்கோமே. இப்போது இது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் என்ன ஆகணும், இது மொத்தமே மாறணும் இல்லைங்களா. அந்த மாதிரியான சூழ்நிலையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் திரும்ப பழையபடியே வந்துடுறேன். இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ நான் வேர்டு கிட்ட சொல்கிறேன் என்னன்னு,
செலக்ட் ஆல் வித் சிமிலர் ஃபார்மேட்டிங். நான் எந்த இடத்துல கசர் வச்சிருக்கனோ அந்த இடத்துல இருக்கிற எழுத்து எப்படி இருக்கோ மற்ற எல்லாத்தையும் செலெக்ஷன் பண்ணிடு அப்படின்னு சொல்றதா இருந்தா இது கிளிக் பண்ணுவேன். இப்போ பாருங்க, நான் ஜூம் அவுட் பண்றேன், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இது செலெக்ஷன் ஆயிருக்கு, இது செலெக்ஷன் ஆயிருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ சேம் ஃபார்மேட்டிங்ல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே என்ன ஆகும், செலெக்ஷன் ஆகும். அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க, அதுல வந்து ஒரு 150 ஹெட்டிங் இருக்கு, 150 ஹெட்டிங்குமே சேம் மாதிரி தான் இருக்கு. ஆனால் நீங்கள் அண்டர்லைன் மட்டும் கொடுக்க மறந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோமே. உதாரணத்துக்கு இந்த கண்டிஷன் கூட எடுத்துக்கும். இவ்வளவு ஸ்டோரியிலையும் கீழே அண்டர்லைன் கொடுக்க மறந்துட்டோம்னா நான் என்ன பண்ணணும், ஒவ்வொரு பேஜாக நகர்த்தி நகர்த்தி அந்த ஸ்டோரியை செலெக்ஷன் பண்ணி அண்டர்லைன் கொடுக்கணும். ஆனால் அந்த டூல் இருந்துச்சுன்னா ஒரே கிளிக்ல வேலை முடிஞ்சிடும். எப்படின்னு கவனிங்க. ஸ்டோரியை கிளிக் பண்ணுறேன், செலக்ட் டெக்ஸ்ட் வித் சிமிலர் ஃபார்மேட்டிங்கை கிளிக் பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரி அண்டர்லைன் வேணும், வேலை முடிஞ்சு. இப்போ போய் பாருங்க, சேம் இதே ஃபார்மேட்ல இருந்த எல்லா டெக்ஸ்ட்டுமே என்ன இருக்கும், அண்டர்லைன் வந்துட்டு இருக்கும். அப்போ நீங்க காலேஜ் படிக்கிறீங்க, ஹெச்ஓடி என்ன சொல்றாருன்னா எல்லா ஹெட்டிங்குமே அண்டர்லைன் பண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்கை மட்டும் கிளிக் பண்றீங்க, செலக்ட் டெக்ஸ்ட் வித் சிமிலர் ஃபார்மேட்டிங், டக்குன்னு என்ன பண்ணலாம், அண்டர்லைனோ இல்லை போல்டு பண்ணிக்கிட்டா கூட மொத்தமாக என்ன ஆகும், அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகிடும். இது என்ன அப்படின்னா செலெக்ஷன் பேன்னு சொல்லும். உள்ளுக்குள்ளே என்னென்ன மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே இங்கே காமிக்கும். ஒரு ஷேப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் தான் அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இன்செர்ட்குள்ளே போயிட்டு இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு சில ஷேப்ஸ் இல்லை ஐகான்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன். நான் நெட் தேவைப்படுது. இங்கே ஒரு ஷேப் ஒன்று ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த செலக்ட்குள்ளே போயிட்டு செலெக்ஷன் பேன்ன்றதை வச்சுன்னா இங்கே என்ன ஆகும், இங்கே காமிக்கும். அப்போ இதுக்குள்ளே என்னென்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ நான் இந்த பேஜ் கிளிக் பண்ணால் ஓவல் ஷேப் உள்ளே இருக்குது, இங்கே கிளிக் பண்ணால் ரெக்டாங்கிள் ஷேப் உள்ளே இருக்குது அப்படின்றது. ஏன்னா செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஒரு பேஜுக்குள்ளே அடிஷ்னலாக என்னென்ன மாதிரியான ஷேப்ஸோ பிக்சர்ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணி இருந்தேன்னா இங்கே நமக்கு காமிக்கும். அதே கூட என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி ஹைட் கூட பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அந்த கண் மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கும், கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் உங்களுக்கு. இது இப்போதைக்கு யூஸ் பண்ணலன்னா கூட பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. ரைட், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ரிவிஷன் மட்டும் கொடுத்துட்றேன். ஃபைண்ட் அப்படின்னா தேடு. எதை, ஒரு டாக்குமெண்ட்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டோ நம்பர்ஸோ இல்லை கேரக்டர்ஸோ எதுவாக வேணா இருக்கலாம். தேடு அப்படின்னா இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன தேட போகிறீங்களோ அந்த பேரை கொடுத்தா அந்த பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபைண்ட் பண்ணி காமிக்கும். இது ரீப்ளேஸ். எதை தேடணுமோ அதை வேற ஒன்றா மாற்றிரு அப்படின்னா ரீப்ளேஸ். இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ ஏபின்றதை தேடி இருக்கு, அது என்ன பண்ணியிருக்கு, ஏசி அப்படின்னு மாற்றிருக்கு. இந்த ஐக்கானை பார்த்தாலே புரியும். செலக்ட் அப்படின்னா இதுக்குள்ளே நிறைய இருக்கும். செலக்ட் ஆல் அப்படின்னா மொத்தத்தையும் செலக்ட் பண்ணிக்கன்னு அர்த்தம். செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா ஆப்ஜெக்டை மட்டும் செலக்ட் பண்ணுன்னு அர்த்தம். செலக்ட் டெக்ஸ்ட் வித் சிமிலர் ஃபார்மேட்டிங் அப்படின்னா நான் கசரை எந்த இடத்துல வச்சிருக்கிறேனோ அதே மாதிரி இருக்கிற எல்லா டெக்ஸ்டையுமே செலக்ட் பண்ணிடு அப்படின்னா செலக்ட் டெக்ஸ்ட் வித் சிமிலர் ஃபார்மேட்டிங். செலெக்ஷன் பேன் அப்படின்னா ஒரு பேஜ்க்குள்ளே என்னென்ன மாதிரியான அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த செலெக்ஷன் பேனில் நாம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே இப்போ நான் பண்ண மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி ஒன்று டைப் பண்ணி அதில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு வார்த்தையை வேற ஒரு வார்த்தையை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு இந்த ஃபைண்ட் ரீப்ளேஸ்லாம் எப்படின்றது புரிய ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வாங்க. நெக்ஸ்ட் லெசனில் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.